பிஸியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எப்படி? கவலைப்படும் நேரம் கொஞ்சம் குறையும். உள்ளுணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களுக்கு வெளித்தோற்றத்தில் எல்லாவற்றையும் சமாளிக்க தெரியும். மற்றவர்களின் சோகத்தையும் கவலையையும் வேதனையையும் இப்போது அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நபரால் இலகுவாக அதை அடையாளம் காண முடியும். மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக பல நேரங்களில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை மாற்றிவிடுகிறீர்கள். ஒரு மோசமான வேதனையான சம்பவம் நிகழும்போது பல மகிழ்ச்சியான நினைவுகள் சேதப்படுத்தப்படுகின்றன. நீங்கள் கூட்டமாக இருந்தாலும் கூட உங்கள் மனம் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கும். மற்றவர்கள் உங்களை எப்போதும் நன்றாக நினைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை எப்போதும் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பீர்கள். தங்கள் மீதான பார்வையை மாற்றுவதை விட இங்கே பலர் உண்மையை மாற்ற விரும்புகிறார்கள். இனி பொய் சொல்ல முடியாதென்ற ஒரு சந்தர்ப்பம் வரும்போதுதான் குற்றம் சாட்டலாம் என்ற எண்ணமே தோன்றுகிறது. ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் முரண்பாடான மனநிலைக்கு போகலாம். இதுதான் நீ என்று யாரையும் ஒருபோதும் மதிப்பிடவே முடியாது. மகிழ்ச்சி, கோபம், தூக்கம், கவலை, வெறுப்பு, ஆச்சரியம் எல்லாமே உணர்வுதான். ஆனால் வெளிப்பாடுகள் வேறு வேறு. உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு இருக்கு என்று தெரியும் போது உங்கள் முதலாவது முயற்சியின் ஆர்வம் குறைந்துவிடும். ஒருவரை நேசித்தால் இன்னொருவருடன் தொடர்பில் இருக்கக்கூடாதா? உங்களிடம் திட்டம் B இருந்தால் நீங்களே Aயை சொதப்புவீர்கள்.